அடியன் நமஸ்காரம். ஜெய ஜெயஸ்ரீ தர்ஷனா. இன்னைக்கு அடியன் வித்யார்த்தி சதஸ்ல ராமானுஜரும் சாலைக்கிணறும்னு ஒரு கதையை சொல்ல போறேன். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ராமானுஜர் யாதவ பிரகாஷர் கிட்ட வித்யை கத்துக்கிறதுக்கு சேர்ந்து இருக்காருன்னு. யாதவ பிரகாஷருக்கு ரொம்ப பயமா இருந்தது, ராமானுஜர் அவரை விட இன்னும் மிஞ்சினவர் ஆயிடுவார்னு. அது நிஜமாவே ஆயிடுது. அதனால யாதவ பிரகாஷருக்கு அசூயை, ஆங்கர், ஜெலசி எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகி ராமானுஜரையே தீர்க்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அதனால அவரும் அவரோட மிச்ச சிஷ்யர்களும் ஒரு சீக்ரெட் பிளான் பண்ணார். அதுல என்ன பண்ணான்னா, ஒரு காஷிக்கு ஒரு யாத்திரை மாதிரி போய் ராமானுஜரை கங்கைக்குள்ள புஷ் பண்ணி ராமானுஜர் போயிடுவார்னு பிளான் பண்ணார். கங்கைய ஸ்நானம் பண்ண வைக்கிறது புண்ணியம், அதனால ராமானுஜரை ஹத்தி பண்ண பாப்பமும் வராது, ராமானுஜரும் போயிடுவார்னு இந்த பிளான் பண்ண. அப்படியே அவ கிளம்பி போனா. ஒரு நிறைய நாள் நடந்து ஒரு நைட் அன்னைக்கு ரீச் பண்ணா விந்திய பர்வதத்துக்கு. அங்க ரீச் ஆன உடனே கோவிந்தனுக்கு ரொம்ப ஏதோ நல்ல இன்டென்ஷன்ல ராமானுஜரை கொண்டு வரலன்னா கோவிந்தனுக்கு டவுட்டா இருந்தது. அதனால கோவிந்தன் ராமானுஜர் கிட்ட எப்படியாவது சொல்லணும்னு ஒரு சந்தர்ப்பம் பார்த்துங்க. அப்படியே ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சது. ராமானுஜர் கிட்ட உங்களை நல்ல எண்ணத்துல கொண்டு வரல, அப்படியே கிளம்பிடுங்கோன்னு ராமானுஜர் அலர்ட் பண்ணிட்டு போயிட்டார் கோவிந்தன். ராமானுஜர் அதே புரிஞ்சுட்டு கிளம்பினார் போறதுக்கு. ஆனா போறதுக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஏன்னா ரொம்ப ஸ்கேரி அனிமல்ஸ் நிறைய ரோர் பண்ணி, ஸ்னேக்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்கேரி சவுண்ட்ஸ் பண்ணிருந்து ரொம்ப பயமா இருந்தது அலோனா போறதுக்கு. அதனால ஹெல்ப் கூப்பிடலான்னு பார்த்தா கூப்பிட்டா யாதவ பிரகாஷருக்கும் சிஷ்யர்களுக்கும் தெரிஞ்சிடும், பாதையும் தெரியாது. அதனால ரொம்ப பயமா இருந்தது. அப்புறம் நிறைய பாப்பம் பண்ணி மிச்சவாரோட கிங்டம் எல்லாம் கிட்னாப் பண்ணவாதான் இந்த விந்திய பர்வதத்துக்கு கால சர்ப்பமா இருப்பான்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு ஆளாயிட்டோம்னு ரொம்ப பயமா இருந்தது. இதெல்லாம் நடந்திருந்தாலும் பெருமாளும் தாயாரும் சேவ் பண்ணுவார்னு ஒரு திடமான நம்பிக்கை இருந்தது. அதனால நடந்து போனேன். அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறது வேடுவனும் வேடுவச்சியும் வந்தார். வாட்ட சாட்டமா நடந்து வந்தார். அப்புறம் அந்த வேடுவனும் வேடுவச்சி ஒரு பிராமண பையனை பார்த்து, பிராமணனுக்கு எல்லாம் ரொம்ப ரெஸ்பெக்ட் இருந்தது அப்பெல்லாம். ஒரு குட்டி பையனா வேற இருக்கிறதுனால அன்பும் இருந்தது. அந்த வேடுவன் ராமானுஜரை பார்த்து, கஸ்துவம் பாலவனே கோரே திருப்யாம் வர்ஜிதோ நிதி இத்தஸ்தத சஞ்சரசி நதே கிஞ்சித் பயம் கலு. இந்த டார்க் ஸ்கேரி ஃபாரஸ்ட்ல எதுக்கு தனியா நடந்துட்டு இருக்க, பயம் இல்லையான்னு கேட்டார். ராமானுஜர் இதை எடுத்து அதை எடுத்துன்னு புலம்பாம ரொம்ப கம்போஸ்டா எதிர்ச்சயாவனம் பிராப்பிய தியக்த்வா மார்க்கம் அப்படி பிரபோ, ஏதோ இங்க நடந்து வழி தவறி போயிடுத்து அவ்வளவுதான்னு சொன்னார். நீங்க இப்ப நடந்துட்டு இருக்கல, உங்களுக்கு பயம் இல்லையான்னு கேட்டார். அப்போ அந்த வேடுவன் அகம் கிராத்த ராஜோஸ்மி கானனே நஹிமே பயம். நான் ஒரு கிராத்தராஜன், வேடுவராஜன், எனக்கு ஃபாரஸ்ட்னா பயமான்னு கேட்டார். வேடுவராஜன்னா என்ன? ராமர் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு ஃபாரஸ்டுக்கு வச்சு குஹன் கிராத்தராஜா வேடுவராஜன்னு ஒரு பெயர் கொடுத்தார். அந்த பேரை இப்ப பெருமாள் யூஸ் பண்ணிக்கிறாரு இங்க. அந்த மாதிரி அப்புறம் இது சொன்ன அப்புறம் ராமானுஜர் நல்லது, நீங்க ராமர் சீத்தை மாதிரி தர்சனம் பண்ணிருக்க, தேங்க்யூன்னு சொன்னேன். அப்ப வேடுவன் ராமரா அப்படின்னா யாருன்னு கேட்டார். ராமானுஜர், ராமர் தெரியாத பர்சனா நீங்கன்னு கேட்டார். அவ ஆமா தெரியாது, சொல்ல முடியுமான்னு கேட்டார். அப்படியே ராமானுஜர் ராமாயணத்தை சொல்ல ஆரம்பிச்சார். ராமானுஜர் ராமர் தசரதனுடைய கௌசல்யனுடைய புத்திரன். ராமாயணம் தான் அவரோட கதை. இன்னும் ஃபுல்லா சொல்லியிருந்தார். அப்படியே நடந்து போயிருந்த அந்த வேடுவராஜனும் வேடுவச்சியும் ஆனந்தமா கேட்டிருந்தார். அப்புறம் அப்படியே சொன்ன அப்புறம் அந்த வேடுவச்சிக்கு ராமானுஜரை சொன்னார், உன்னை பார்த்தா எனக்கு புத்திரன் மாதிரி இருக்கு, என் கூடயே வந்துடும், உனக்கு பிடிச்ச சௌக்கியங்கள் எல்லாம் பண்ணி வைக்கிறேன் வான்னு சொன்ன.
புத்திரத்வம் மாவயோ பிராப்ய சுகம் ஜீவாதி சுந்தர வா போலான்னு சொன்னார். அப்போ ராமானுஜர் எனிவே நீங்க என்னோட அம்மா அப்பா தான், ஏன்னா 5 விதமான பித்தா இருக்கா. ஒண்ணு ஜனனத்துக்கு காரணமா இருந்தவர் ஒரு பித்தா, கிங் ரூல் பண்ணவர் ஒரு பித்தா, வித்யா குரு ஒரு பித்தா, நம்ம ஆச்சாரியன் ஒரு பித்தா, பிராண சம்ரக்ஷணம் பண்ணவர் ஒரு பித்தா. இந்த கேஸ்ல நீங்க என்னோட பிராண சம்ரக்ஷணம் பண்ணிருக்கேன், அதனால எனிவே நீங்க என்னோட அம்மாவும் அப்பா தான். பிராண சம்ரக்ஷணாதேவம் விபன்னஸ்யாபி மேவனே இவாம் மே பிதரௌ சத்யம் சாஸ்திரேனாபி பிரியேன ச. சாஸ்திரமே சொல்லிருக்கு நீங்க என் அம்மா அப்பா தான், ஆனா உங்க கூட வருது எனக்கு பாசிபிள் இல்லை, ஏன்னா எனக்கும் ஒரு அம்மா இருக்கா, ரொம்ப முதிர்ந்து இருக்கா, பந்துக்கள் யாரும் இல்லை, அதனால நான் காஞ்சிபுரத்துக்கு போகணும், வழி சொல்ல முடியுமான்னு கேட்டேன். அப்போ அந்த வேடுவச்சிக்கு கொஞ்சம் ஜெலஸா இருந்தது, இந்த ராமானுஜர் அவளோட புத்திரன் இல்லைன்னு. அப்புறம் சொன்ன அந்த ராமானுஜரோட அம்மா ரொம்ப பாக்யவத்தின்னு சொன்னா. ஈதிருஷஸ்து மகாபுத்தி யஸ்யா புத்ரோஸ்தி சா மாதா மகாபாக்யவதி கில. இந்த ராமானுஜரோட அம்மா ரொம்ப பாக்யவதி, எனக்கு அந்த பாக்கியமே கிடைக்கல, ஹோப்ஃபுல்லி எனக்கு நெக்ஸ்ட் ஜன்மத்துல கிடைக்கும்னு சொல்ற. அப்போ அந்த வேடுவராஜன் அடிச்சு சொல்ற, அபலே கிம் ந ஜானாசி தவைவ தனயோ ஹ்யயம் ஏதஸ்மாத் அவரம் பாலம் கிம் விரதாத்வமபேக்ஷசே அனேன சதுஷோ பாலக ந பூதோ ந பவிஷ்யதி. இந்த மாதிரி ஒரு சன்னை நீ விஷ் பண்றேன்னா உனக்கு வரவே வராது, ஏன்னா இந்த மாதிரி ஒரு சன் பிறந்ததும் இல்லை, இன்மையும் பிறக்க மாட்டான்னு சொல்ற. இது பெருமாளே சொல்ற. அப்படியே நடந்து நடந்து போயிருந்த ஒரு நல்ல பாதம் தெரிஞ்சது, ஒரு ரோடு தெரிஞ்சது. அங்க கொஞ்ச நாள் உக்காந்துக்கலான்னு நினைச்சேன். அங்க உக்காந்த அப்புறம் அந்த வேடுவச்சிக்கு தர்ஸ்டியா இருந்தது. அந்த வேடுவன் கேட்டேன், இங்க எங்கேயாவது தண்ணி இருக்கான்னு கேட்டேன். அந்த வேடுவன் இங்க கிணறு இருக்கு பக்கத்துல, ஆனா எனக்கு போறதுக்கு எனர்ஜியும் இல்லை, சொம்பும் இல்லை, எனக்கு போக முடியாது, கொஞ்ச நாள் உக்காந்துருன்னு சொன்னேன். ராமானுஜருக்கு அதை தாங்கவே முடியல, அவர் ரொம்ப ஆச்சார புருஷன், அதனால சொம்பு இருந்தது, சொம்ப எடுத்துட்டு போனார். அங்க தண்ணி எடுத்துட்டு வந்து பார்த்தா அந்த வேடுவச்சியும் வேடுவன் இல்லவே இல்லை. அந்தர்ஹி தௌ தம்பதி தௌ ந பஷ்யத கேசவாத்மஜः நிதராம் துக்கமாபன்னः பிரருரோத ச பாலவத். அம்மா அப்பான்னு குழந்தை மாதிரி கூப்பிட்டார், ஆனா ரிப்ளையே இல்லை, அவருக்கு ரொம்ப சேடா இருந்தது. அப்புறம் இந்த ரோட் தான் தெரிஞ்சுடுத்து, அதனால யார்கிட்டயும் போய் இது என்ன ஊருன்னு கேட்டேன். அந்த பர்சன் என்ன ஊரா இது, புண்ணியக்கோட்டை விமானம் தெரியலையா, இது காஞ்சிபுரம்னு சொன்னார். ராமானுஜருக்கு ஆனந்தம் தாங்கல. விந்தியாட்டவியில இருந்து காஞ்சிபுரத்துக்கு வரத்துக்கு ஒரு நைட்ல பாசிபிளே இல்லை, இது டெஃபினட்டா பெருமாளோட பரம கிருபைன்னு சொன்னார். அப்படியே அவர் கோவிலுக்குள்ள போய் நிறைய கிராட்டிடியூட் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இந்த பிரம்மாண்ட புராணமே சொல்லியிருக்கு. பக்தன் கஷ்டத்துல இருந்த பெருமாள் தாயார் வில்லம்போட காப்பாற்ற வருவான்னு அதே மாதிரி ராமானுஜருக்கு வந்திருக்கார். ததார சர்வ சுலக கட்கபாணசனேஷு பூத் ஆபன்னா பயதானார்த்த மாவிராச ஜனார்தன. அதே மாதிரி ராமானுஜருக்கு வந்திருக்கார் காப்பாத்துறதுக்குன்னு நினைச்சிருந்தேன். இப்ப இந்த பகவத் அனுபவத்தை ராமானுஜர் யார்கிட்டையும் சொல்ல, ஏன்னா சொல்லறதுக்கு முதல்ல ஒரு தகுதி வேணும். அப்புறம் யார்கிட்டையாவது சொன்னா அவ கொண்டாட ஆரம்பிச்சுடுவா, அப்புறம் அகங்காரமும் வந்துடும். அதனால இந்த பகவத் அனுபவத்தை யார்கிட்டையும் சொல்ல, அதனால அவர்கிட்டயே வச்சிருந்த. அப்புறம் அந்த பெருந்தேவி தாயார்கிட்ட சொல்றேன், நான் தண்ணி எடுத்துன்னு வர போனேன், நீங்க இல்லவே இல்லை, அதனால இனிமேல இருந்து நான் தண்ணி தீர்த்தம் எவ்ரிடே எடுத்துன்னு வருவேன்னு சொன்னேன். அடியன் சன்னியாசி. அடியன் சன்னியாசிக்கன்னா அந்த கடைசியில பெருந்தேவி தாயார்கிட்ட நேர அவர் சொல்லல, அது நம்ம எங்க ரிலேட் பண்ணோம்னா அந்த வரதனுடைய 6 வார்த்தையெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் திருக்கட்சி நம்பிகள் மூலமா அவருக்கு ஒரு செய்தி பெருமாள் சொல்லுவார்.
இந்த மாதிரி சாலை கிணத்துலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்தா அது தாயாருக்கு உகப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவர் சொல்ல ஆரம்பிச்சார். எனிவேஸ் நீ எடுத்துட்ட கான்டெக்ட் வந்து சாலை கிணறு கைங்கரியத்துக்கான காரணம். ஸோ அது வரைக்கும் ஓகே. அந்த கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட்ல இந்த சேஞ்சை நோட் பண்ணிக்கோ. சரியா? அடி அடி சுவாமிகள் நாங்கள் ஃபீட்பேக் கொடுக்குறோம். பிரார்த்திச்சு அடியா ரொம்ப நல்லா சொன்னா. கொஞ்சம் இங்கிலீஷை குறைச்சிக்கலாம். நிறைய இங்கிலீஷ் தோணிட்டு கொஞ்சம் மேபி கன்னடம் தாய் பாஷையா இருக்குமோ தோன்றது அது மாதிரி. அப்படியா? தமிழ் தான், கன்னடா தெரியும். அந்த கன்னடாவோட தாக்கம் இருந்து சில சப்தங்கள்ல கொஞ்சம் இங்கிலீஷை குறைச்சிக்கலாம். ஆனா விஷயம் நல்லா இருக்கு, பிரசன்டேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. சம்ஸ்கிருத உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஸ்லோகங்கள்லாம் எங்கேருந்து எதுல இருந்து இது பண்ண? அடியன் பிரபா மாமி வந்து ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ்ல இந்த ஸ்லோகம்லாம் சொல்லியிருக்க, அது எடுத்து சொன்னேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த சாலை கிணறுல இருந்து தீர்த்தம் கொண்டு வந்தார் அப்படின்றதுதான் டாபிக் இல்லையா? இந்த தீர்த்த கைங்கரியத்தை இது இந்த ஒரு தீர்த்தம் கேட்டா திராட்டின்றதுனால தீர்த்த கைங்கரியத்தை ராமானுஜர் பண்ணிட்டு வந்தார் அப்படின்றதாக இந்த பிரபா கடைசியில் அதை எப்படி இந்த டாபிக்கோட லிங்க் பண்ணணும். கடைசியில கொஞ்சம் கேப் இருந்தது, அதை சரியா கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்தது. கதையை ரொம்ப ப்ரெசென்ட் பண்ணது ரொம்ப பியூட்டிஃபுல்லா ப்ரெசென்ட் பண்ணேன். அது வந்து எல்லாம் ரொம்ப இதுவா அனுப்பிரவாதமா சொன்னேன். அதனால ஒன்றும் பெரிய இது இல்லை. இப்படி சுவாமி சொன்னாப்புல இன்னும் கொஞ்சம் தமிழ் நிறைய சொல்றது, தமிழ் உனக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால நீ யூஸ் பண்ணிக்க. தமிழ் தெரியாதவா கொஞ்சம் பாக்கி பாஷை எல்லாம் பெருமான விஷயத்துல எல்லா பாஷைகளும் அக்செப்டபிள் தான். அதனால ஒன்றும் இது இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு எந்த பாஷை தாய் பாஷையோ அதுல நம்ம நிறைய கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சந்தோஷமா. ஆசீர்வாதம். ಧನ್ಯವಾದ ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ.